விவாகரத்து பத்தி ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி வெளியிட்டிருக்கிற அறிக்கை தான் இப்போ சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில பிரபல நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேருமே பிரிய இருக்கிறதா சமீபத்துல சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில இந்த விவாகரத்து செய்தியை உறுதிப்படுத்துற வகையில நடிகர் ஜெயம் ரவியுமே தன்னோட விவாகரத்து அறிக்கையை சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திருமண பந்தத்துல இருந்து விலக முடிவு எடுத்திருக்கேன். இது என்னோட சொந்த முடிவு தான். என்னை சார்ந்தவங்களோட நலன் கருதி இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எந்தவித பதிலுமே கொடுக்காம இருந்த ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி இப்போ ரொம்பவே மனசு உடைஞ்சு தன்னோட சோசியல் மீடியால ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோசியல் மீடியால எங்களோட திருமண வாழ்க்கை பத்தி வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைஞ்சேன். இது முழுக்க முழுக்க என் கவனத்துக்கு வராமலும் என்னோட ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒண்ணு அப்படிங்கிறத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையோட கடந்த 18 வருஷங்களா நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம், கண்ணியம் மற்றும் தனித்தன்மை இழந்துட்டு தான் நான் உணர்றேன். என்னோட கணவர்கிட்ட மனம் விட்டு பேச என்னோட கணவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமீப காலமா பல முயற்சிகள் பண்ணினேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டுச்சு. நானும் என்னோட 2 குழந்தைகளும் எதுவும் புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திருமண பந்தத்துல இருந்து விலகணும் அப்படிங்கிற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவை தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவே இல்லை. ஆழ்ந்த மனவேதனையில இருக்கிற நிலையிலையும் நான் பொது வெளியில இதை பத்தி கருத்து தெரிவிக்கிறத தவிர்க்கவே இப்பவும் விரும்புறேன். ஆனா என் மேல குற்றம் சாட்டியும் என்னோட நடத்தையின் மேல களங்கம் கற்பிக்கும் வகையிலையும் பொது வெளியில மறைமுகமா நடத்தப்படும் தாக்குதல்களையும் மிகுந்த சிரமத்தோட எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. ஒரு தாயா எனக்கு எப்பவுமே என்னோட குழந்தைகளோட நலனும் எதிர்காலமே முதல் முக்கியம் வாய்ந்தது. இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துறத என்னால் அனுமதிக்க முடியாது. மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையா நம்பப்படும் அப்படிங்கிறதுனால இதை மறுக்கிறதும் என்னோட முதல் கடமையாகுது. இப்போ இந்த கடினமான காலகட்டத்தில் என்னோட குழந்தைகளுக்கு தேவைப்படுற தைரியத்தையும் மனோதிடத்தையும் அவங்க கூட ஒருத்தியா நின்று அவங்களுக்கு வழங்குறதா என்னோட தலையாய கடமை. காலம் நடந்த உண்மைகளை எந்த பாராபட்சமும் இல்லாமல் உணர்த்தும் அப்படிங்கிறத முழுமையா நம்புறேன். இந்த கடின காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வர எங்கள் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இத்தனை காலமா எங்களுக்கு ஆதரவு மட்டும் இல்லாம நல்வழி காட்டி வந்துட்டு இருக்கிற பத்திரிகை, ஊடகம் மற்றும் ரசிக பெருமக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. உங்க அன்பும் ஆதரவு மட்டுமே என்னையும் என்னோட குழந்தைகளையும் இந்த காலகட்டத்துல தூணா காத்து நிற்கும். இந்த சோதனையில இருந்து நாங்க மீண்டு வர உங்க பிரார்த்தனைகள் துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா ஆர்த்தி பேசியிருக்கிறாங்க.